உலக சுகாதார தின வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இன்று உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு மக்களுக்கான சுகாதாரத்தினுடைய அவசியத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, உலர் குப்பைகள், ஹசார்ட்ஸ், அதாவது மக்காத குப்பைகளே உலர் குப்பை, உலராத குப்பை, இப்படி குப்பைகளை 4 வகையாக பிரிக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்தின் மூலமாக இன்று 2026 ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தினுடைய விளக்கங்களையும் அந்த ஆணையினுடைய விளக்கங்களை பற்றி விளக்குவதற்காகவும் அதை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவும் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. மக்கள் முடிந்தளவுக்கு எதிர்கால சந்ததியரை கருத்தில் கொண்டு குப்பையை பிரித்து கொடுக்க வேண்டும். குப்பையை பிரித்து கொடுத்தால் மட்டும்தான் இந்த எதிர்கால மக்களை காப்பாற்ற முடியுங்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று கேட்டால், அனைத்து குப்பைகளும் ஒன்றாக கொட்டி அதை சாக்கடையில் தள்ளிவிட்டால், நம் வீட்டுக்கு வெளியே வந்து விட்டால் நம் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் அப்பொழுதுதான் நமக்கான பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. ஏனென்று கேட்டால், அந்த குப்பைகள் அனைத்தும் வாய்க்காலுக்கு செல்கிறது, சாக்கடையிலிருந்து வாய்க்காலுக்கு செல்கிறது, வாய்க்காலிலிருந்து விளைச்சல் நிலங்களுக்கு செல்கிறது. அந்த விளைச்சல் நிலங்களை விளைகின்ற நாம் உணவை சாப்பிடும் பொழுதுதான் நமக்கு ஆபத்தான நோய்கள் நமக்கு வருகிறது. ஆகையால் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்துக் கொடுங்கள். நம்முடைய எதிர்கால சந்ததியை காப்பாற்ற வேண்டும். இது உலகளாவிய பிரச்சனை. குப்பை பிரச்சனை என்பது இன்று உலகளாவிய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், மீண்டும் அனைத்து அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் எல்லாமே அறிவுறுத்துகிறார்கள். நாங்களும் அதைத்தான் அறிவுறுத்துகிறோம்.